சர்பம் எப்படி அன்னைக்கு உயர்த்தப்பட்டுச்சோ இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டார். இயேசு முழு உலகத்துக்கும், உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிறவனோ இயேசு நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்கு பாவத்திலிருந்து யாரை நோக்கி பார்க்கணும்? சிலுவை அல்ல. நல்லா புரியும். நிறைய இடங்கள்ல சிலுவையை மாட்டிக்குவோம். அந்த கிராஸ் சிம்பலை போட்டுட்டு அந்த சிலுவையை பார்த்துட்டா சிலுவையை பார்க்கறது அல்ல. திரும்ப சொல்றேன், அந்த கொம்பிலையோ வெண்கல சர்பத்திலையோ விடுதலை கிடையாது. அவனுடைய விசுவாசம், அவனுடைய மனம் திரும்புதல். அப்ப நாம வெறும் சிலுவையை மாட்டிக்கிறது அல்ல, நம்ம தவற உணர்ந்து ஆண்டவர் பாதத்தில் விழணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. பல முறை நீங்க எச்சரிச்சீங்க, பல முறை எனக்கு புத்தி சொன்னீங்க, ஊழியக்காரர் மூலமா பேசுனீங்க, வார்த்தையின் மூலமா பேசுனீங்க, சபையின் ஒழுங்கு இதுதான் சொல்லி எனக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுத்தீங்க. நான் என் சுய இச்சையினால, என்னுடைய மாம்ச எண்ணத்தினால நான் தவறு செய்துட்டேன். என்னை தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் சுத்திகரிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், மட்டாய் தண்டித்து நம்மை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அப்ப தப்பு பண்ணிட்டு மனம் திரும்பி அழுது புலம்பிட்டா தப்பும் செஞ்ச மாதிரி இருக்கும், தண்டனையும் வராத மாதிரி இருக்கும். அப்படியா? நான் புரியுதா உங்களுக்கு? ஒரு தப்பு பண்ணிட்டோம், தெரிஞ்சே பண்ணிட்டோம், பல முறை நிறைய. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேருடைய மனநிலை அதுதான். எச்சரிப்பார் பாஸ்டர், இருக்கட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உபவாசம், முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழுகை, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனம் திரும்புதல், எப்பவும் போல ரொட்டீனா சர்ச்சுக்கு போவோம், எப்பவும் போல கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாமே என்ன ஆயிடும்? நம்ம அந்த அளவு கர்த்தரை முட்டாளா நினைச்சுக்கிறோம். எப்படி? கர்த்தரை அந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சுக்கிறோம். செய்யதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு உபவாசம் போட்டு அழுது புலம்பி மன்னிப்பார். தாவீது துணிகரமா செஞ்சான், கடைசியில் உணர்த்தப்பட்ட போது மனம் திரும்பினான், கர்த்தர் மன்னிச்சார். ஆனாலும் நாளத்தனையான தண்டனை வாழ்க்கையில வந்தது. அறியாமல் செய்யறது வேறங்க, அறிஞ்சு துணிகரமா நாம் ஒரு ப்ரீ பிளான்ட், நிறைய பேர் ப்ரீ பிளான்ட் எல்லாம் முடிச்சுட்டு மனம் திரும்பிடுவோம். மனம் திரும்புவோம், உண்மையா மனம் திரும்பினா கர்த்தர் நம்மை வருகைக்கு ஆயத்தமாக்குவார். அதே சமயம் மட்டாய் தண்டிப்பார். ஆகவே தான் சொல்றேன், ஒருவேளை நீங்க என்னைக்கோ சில தவறுகள் நீ தண்டிக்கப்பட்டுக்கிறீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. நீங்க மனம் திரும்பும் பொழுது தண்டனையை கொஞ்சம் குறைப்பார் கர்த்தர். சில நேரங்களில் சில கொலை குற்றவாளிகளை ஜெயிலில் வச்சிருப்பாங்க. 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 7 ஆயுள் தண்டனை. அவன் செத்ததுக்கு அப்புறமும் தண்டனைங்க தான் இருக்கும், அவ்வளோ இருக்கும் சில பேருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட காலத்திலேயே நன்னடத்தை பார்த்து என்ன செய்திருவாங்க, அவன் குற்றத்தை என்ன செய்திருவாங்க, குறைச்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. எதனால? அவனுடைய நன்னடத்தை மட்டா என்ன செய்தாங்க, உலகமே அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்ம தண்டிக்கிறார். ஆனா உண்மையான மனம் திரும்பி ஆனோட ஒப்புராகும் பொழுது நம்மை மட்டாய் தண்டிக்கிறார். உங்களை அன்பா சொல்லுகிறேன், ஒருவேளை செய்த தவறுகள் மனஸ்தாபப்பட்டு அதோ நின்றாதீங்க. சில பேர் தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மைதான், மனஸ்தாபப்படுறோம், அதோ நின்றாதீங்க. ஆண்டவர் சொந்தல உட்கார்ந்து மனம் திரும்பி இனி தப்பு செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. ஒருவேளை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெரியவர்கள் சொல்றேன், நீ மறைவாய் சில தவறுகள் செய்து கொண்டிருப்பீங்களானால், பண விஷயத்திலேயோ உங்க அந்தரங்க வாழ்க்கையிலேயோ உங்க தனிப்பட்ட எதிர்காலத்திலேயோ சில தவறுகள் துணிகரமாய் செய்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை வான் பண்றாரு. மனம் திரும்பிடு, இன்னைக்கே அந்த காரியங்களை விட்டு வெளியே வந்துரு. வாசிங்க லூக்கா 21ஆம் அதிகாரம் 17 to 19. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, போதும், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் தலைமையில் ஒன்று ஒழியாது. உங்கள் பொறுமையினுள் ஆத்துமாக்களை யாரால பகைக்கப்படுவோமா? ஆனா என்னால எல்லாராலும், கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள். ஆனா சொல்லார் என்னால எல்லாராலும் என்ன செய்யப்படுவீங்க. இந்த பாடுகள் எப்படிப்பட்டதுன்னா, நாம கர்த்தருக்காக, அவருடைய வார்த்தைக்காக, நம்முடைய பரிசுத்தை காத்துக்கொள்வதற்காக நம்ம வைராக்கியமா நிற்கும் பொழுது அதனாலேயே சில பிரச்சனை வாழ்க்கை என்ன செய்யும், வரும். அதாவது சொன்ன இந்த வாழ்க்கை பிரச்சனை வரும் பொழுது ஜெபத்தில் உட்கார்ந்தா கர்த்தர் உணர்த்துவார். ஒன்னு எல்லாருக்கும் இயற்கையான பாடுகள்னா கர்த்தர் சொல்வார், பொறுமையா சகிச்சுக்க, இது நன்மைக்கு தான்.
தவறுகளினால் வந்த பிரச்சனைனா அதையும் கர்த்தர் உணர்த்துவார். நீ செஞ்சீரே இந்த தப்பு. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம பொருளாதாரத்தில் ஆசீர்வச்சிருப்பார், நம்ம ஏடா கூடமா நடந்திருப்போம், கர்த்தர் பொருளாதார கையை வைப்பார். அப்ப ஆண்டவர், ஏன் ஆண்டவரே பொருளாதாரம் நான் உன்னை ஆசீர்வச்சேன்ல, நீ அந்த பொருளாதாரத்தை எப்படி கையாண்ட, நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்தேன்ல, இந்த சமாதானத்துல உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி நடந்து கொண்ட, நான் உனக்கு அநேக உறவுகளை கொடுத்தேன்ல, அந்த உறவுகள் மத்தியில் எப்படி நடந்து கொண்ட. நம்ம செய்ய தவறு கர்த்தர் என்ன செய்வாரு, சுட்டி காட்டுவார். நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை மீண்டும் உயர்த்துறார். இது ரெண்டாவது. மூணாவது, நம்ம கர்த்தருக்காக நின்றதினால் வந்த பிரச்சனை ஆண்டவர் சொல்வாரு, நீ எனக்காக தானே இந்த பாடல் சகிக்கிற, பொறுமையும் ஆத்துமா என்ன செய் காத்து. சில நேரத்தில் என் மாம்ஸ் என்ன சொல்லுன்னா, நீ என்ன தப்பா பண்ணிட்ட, நீ வசனத்துக்கு கீழ்ப்பிடிச்சு தானே அப்படி நடந்த, அவனை எதிர்த்து கேள்வி கேளு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேளு. இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி இருக்குது, அதனால தான் நான் செய்யல என்று அவனோட வாக்குவாதம் பண்ணு என்று மாமி சொல்லும். நான் சொல்ல, நீ பொறுமையா ஆத்துமாவை காத்துக்க, வாக்குவாதம் பண்ணாத, அந்த நிமித்தம் வருகிற பாடுகளை சகிச்சுக்க. உன்னை அவமானப்படுத்துறாங்களா, நீ கர்த்தருக்காக நிற்பதினால அவங்க செய்யற சில காரியங்களுக்கு நீ ஒத்து போகாத உன்னை கேவலப்படுத்துறாங்களா, உதாசனப்படுத்துறாங்களா, பொறுமையா காத்துக்க, பொறுமையா சகிச்சுக்க. சில நேரங்களில் நாம் உண்மையா இருக்கும் பொழுது பிரச்சனை என்ன செய்யும், வரும். வைராக்கியமா வாழும் பொழுது பிரச்சனை வரும். பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் நிந்தைகள் அவமானம் என்ன செய்யும், சொந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை எழும்புங்க. ஒரு மனுஷன் வீட்டாரே நம்ம ஆண்டோட நெருங்க நெருங்க சொந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை எழும்பும். உறவுகள் மத்தியில பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பிரச்சனை வரும். வேலை சில இடத்துல தப்பு பண்ணவன்லாம் கோலோச்சிட்டு நிற்பான். உண்மையா இருக்கு நமக்கு தான் என்ன வரும், பிரச்சனை. அப்ப மாமி சொல்லும், உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம். அப்ப சொல்லுங்க, நான் கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க ஆயத்தம். அல்லேலூயா.